வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கு ஆல் போர்டு தொடர்ந்து ரெகுலராகவே பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய நல்ல ஒரு மெத்தேடு தான் இப்போது நம்ம எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த ஒரு மெத்தேடை வச்சு எல்லா நம்பர்களுமே 100% வின்னிங் எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா ஆல் போர்டு விளையாடுற நம்பர்கள் இந்த மெத்தேடில் பார்த்திங்கன்னா நமக்கு 30 நாள் ரிசல்ட் அடிக்கிறாங்கன்னா உங்களுக்கு 25 நாள் பாஸ் ஆகிரும். 30 நாள் ரிசல்ட்டு வருதுன்னா 25 நாள் தொடர்ந்து பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய நல்ல ஒரு மெத்தேடு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது நமக்கு எல்லா நாளுமே பாஸ் ஆகக்கூடிய நல்ல ஒரு மெத்தேடு. அதாவது இந்த ஃபார்முலாவில் ஆல் போர்டு 2 நம்பர் தான் கிடைக்கும். அதில் பார்த்திங்கன்னா இப்போது 25 நாள் நமக்கு வின்னிங் கிடைக்கிதுன்னா அதில் 10 நாள் நமக்கு 2 நம்பருமே பாஸ் ஆகிரும். இந்த மெத்தேடில் நமக்கு எப்படி வின்னிங் கிடைக்குதுங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடியோவை இப்போது தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நம்ம பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டிலேருந்து எப்படி வின்னிங் கிடச்சிருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்த நாள் நடைபெறக்கூடிய ட்ராவுக்கும் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் பார்த்துடலாம். 18ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் நம்பர்ஸ்லேருந்து தான் நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு நம்பர் நம்ம எடுக்க போகிறோம். எப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். அதாவது நம்ம ரிசல்ட்டாக வந்திருக்கக்கூடிய 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பரையும் நமக்கு ரிசல்ட்டாக வரக்கூடிய ஏ போர்டு நம்பரையும் நம்ம எடுத்துக்கணும். ரிசல்ட்டாக வந்திருக்கக்கூடிய நம்பருக்கு 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 7, ரிசல்ட்டாக வந்திருக்கக்கூடிய நம்பர் ஏ போர்டு நம்பர் 4. 7ஐயும் 4ஐயும் நமக்கு கூட்டினோம்னா நமக்கு என்ன நம்பர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ன்னு கிடைக்கும். அதாவது 11ன்னு கிடைக்கும். அப்போது நம்ம 1ஆம் நம்பரை ஸ்ட்ராங்காகவும் சப்போர்ட்டுக்கு 6ஐயும் எடுத்துக்கணும். நம்ம 1ஆம் நம்பரை இப்போது 10 செட்டு வைக்கிறோம்னா சப்போர்ட்டுக்கு 6ஆம் நம்பரை ஒரு 5 செட்டு வைக்கலாம். அடுத்த நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு 110ன்னு ரிசல்ட்டு வந்திருக்கு. நீங்களே பாருங்கள். அப்போது நமக்கு 2 போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா பி போர்டும் பாஸ் ஆகிடுச்சு, ஒன்று ஏ போர்டுலேயும் ஒன்று பாஸ் ஆகிடுச்சு. ஏபியிலேயே 11ங்கிறது நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா இதே மெத்தேடில் அடுத்த நாள் என்ன பாஸ் ஆகிருக்குதுங்கிறத நீங்களே பாருங்கள். நம்ம ஃபுல்லாகவே நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் நம்பர்ஸுங்கிறது இங்கே நம்ம கொடுக்குறோம். இப்போது அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 19ஆம் தேதிக்கு 6 நம்பருக்கு முன்னாடி நம்பர் 3, ரிசல்ட்டாக வந்திருக்கக்கூடிய நம்பர் 1. அப்போது 3ஐயும் 1ஐயும் கூட்டினோம்னா நமக்கு என்ன நம்பர் கிடைக்கும்? நமக்கு 4ன்னு கிடைக்கும். அப்போது 4க்கு பவர் 9. அப்போது நம்ம 4ஆம் நம்பரையும் 9ஆம் நம்பரையும் நம்ம எடுத்துக்கிறோம். 4 நம்ம ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம், சப்போர்ட்டுக்கு மட்டும் 9 எடுத்துக்கலாம். அடுத்த நாள் வந்த ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 9, 6, 9. அதாவது 2 போர்டு பாஸ் ஆகிடுச்சு. அடுத்த நாளும் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு, சி போர்டுலேயும் பாஸ் ஆகிருக்கு. 2 போர்டு நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கு. வந்த ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 969ன்னு ரிசல்ட்டு வந்திருக்கு. இப்போது நம்ம அடுத்த நாள் பார்க்கலாம். அடுத்த நாள் 6 நம்பருக்கு முன்னாடி நம்பர் 6, ரிசல்ட்டாக வந்திருக்கக்கூடிய நம்பர் 9. 6ஐயும் 9ஐயும் கூட்டினா நமக்கு 15ன்னு கிடைக்கும். 15ன்னு கிடைக்கையில் ஆல் போர்டு நம்ம என்ன எடுத்துக்கணும்? 1ஐயும் 5ஐயும் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? 15ன்னு கிடைக்கையில் 1ஐயும் 5ஐயும் எடுத்துக்கணும். அப்போது நம்ம 2 நம்பருமே நமக்கு ஸ்ட்ராங்கு தான். பார்த்திங்கன்னா எந்த நம்பர் வேணாலும் வரலாம். அடுத்த நாள் ரிசல்ட்டு 857 ரிசல்ட்டு. நீங்களே பாருங்கள். பி போர்டில் நமக்கு 5 பாஸ் ஆகிருச்சு. இந்த மெத்தேடை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொடர்ந்து பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய நல்ல மெத்தேடு தான். பார்த்திங்கன்னா ஆல் போர்டு வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே பயன்படுத்திக்காங்க. 6 நம்பருக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய நம்பரையும் ரிசல்ட்டாக வரக்கூடிய ஏ போர்டு நம்பரையும் நம்ம கூட்டினோம்னா அதில் ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதிலிருந்து வின்னிங் நம்பர்ஸ் ரெகுலராகவே வருது. 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 8, ரிசல்ட்டாக வந்திருக்கக்கூடிய நம்பர் 8.
8ஐயும் 8ஐயும் நம்ம கூட்டினோம்னா ஆல் போர்டு வந்து நமக்கு என்ன நம்பர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16ன்னு கிடைக்குது. அப்போ 1ஐயும் 6ஐயும் அடுத்த நாள் ஆல் போர்டு நம்பராக எடுத்துக்கிறோம் 100% ஸ்ட்ராங்காக. அடுத்த நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு 651ன்னு ரிசல்ட்டு வந்திருக்கு. நமக்கு ஏ போர்டில் 6ஆம் நம்பர் வந்துருச்சு, சி போர்டில் நமக்கு 1 வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா 2 போர்டு நமக்கு ஆல் போர்டு வின்னிங் கிடச்சிருச்சு. நீங்களே பார்த்துக்கிட்டு நம்ம 18ஆம் தேதி ரிசல்ட்டில் இருந்து தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அடுத்து நமக்கு தொடர்ந்து எல்லா ட்ராவுக்குமே நமக்கு வின்னிங் கிடச்சிக்கிட்டு இருக்கு. பார்த்திங்கன்னா ஆல் போர்டு வந்து இப்போது அடுத்த ட்ராவுக்கு என்ன நம்பர் வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ரிசல்ட்டாக வந்திருக்கக்கூடிய 6 நம்பருக்கு முன்னாடி நம்பர் வந்து 9, ரிசல்ட்டாக வந்திருக்கக்கூடிய நம்பர் 6. அப்போது 9ஐயும் 6ஐயும் கூட்டினா நமக்கு என்ன நம்பர் கிடைக்கும்? 15ன்னு கிடைக்கும். அப்போது வந்து ஆல் போர்டு நம்ம இன்றைக்கி என்ன நம்பர் எடுத்துக்கிறோம்? 1ஐயும் 5ஐயும் ஆல் போர்டு நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? 1, 5 ஆல் போர்டுன்னு எடுத்திருக்கோம். நமக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் அடுத்த நாள் 251 ரிசல்ட் வந்திருக்கு. பி போர்டில் நமக்கு 5 பாஸ் ஆயிடுச்சு, சி போர்டில் நமக்கு 1 பாஸ் ஆயிடுச்சு. அதாவது 2 போர்டு நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கு. இந்த மெத்தேடை வச்சு நீங்கள் வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களுமே இந்த மெத்தேடை பயன்படுத்திக்கலாம், ஸ்ட்ராங்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போது அடுத்தபடியாக நடைபெறக்கூடிய ட்ரா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நமக்கு செவ்வாய்க்கிழமை சிறிசக்தி ட்ரா நடைபெறுது. 24ஆம் தேதி நடைபெறுது. 447வது ட்ராவாக நடைபெறுது. இந்த நம்பருக்கு நம்ம முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டுக்கு 6 நம்பருக்கு முதல் நம்பர் வந்து 2, ரிசல்ட்டாக வந்திருக்கக்கூடிய நம்பர் 2. 2ஐயும் கூட்டினா 4ன்னு வரும். அப்போது ஆல் போர்டு வந்து இன்றைக்கி என்ன நம்பர் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கையில் வந்து இந்த மெத்தேடை வச்சு பார்க்கையில் 2ஐயும் கூட்டினோம்னா 4. அப்போது 4ஆம் நம்பராக ஆல் போர்டு எடுத்திருக்கோம். பவரில் வந்தால் 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4, 9ங்கிறத ஆல் போர்டு எடுத்துக்கலாம். இந்த மெத்தேடை வச்சு பார்க்கையில் நீங்களே பார்த்தீங்க, தொடர்ந்து நமக்கு வின்னிங் கிடச்சிக்கிட்டு இருக்கு. 1000% வின்னிங் எடுக்கிறதுக்கு இந்த ஒரு மெத்தேடு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கலாம். நம்ம முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டாக வரக்கூடிய 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பரையும் ரிசல்ட்டாக வரக்கூடிய ஏ போர்டு நம்பரையும் நம்ம வந்து கூட்டினோம்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதிலிருந்து தான் வின்னிங் நம்பர்ஸ் தொடர்ந்து நமக்கு வந்து இருக்குது. நீங்களே பார்த்தீங்க, அடுத்தடுத்து நமக்கு 3 நாள் வந்து 2 நம்பர் தொடர்ந்து நமக்கு பாஸ் ஆகிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 நாள் வந்து ஒரு நம்பர் நமக்கு வின்னிங் நம்பர்ஸாக வந்திருக்கு. இந்த மெத்தேடை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து வின்னிங் எடுக்க முடியும், பயன்படுத்திக்கலாம். அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4 நாள் வந்து 2 நம்பர் வந்திருக்கு. ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ஒரு நம்பர் நமக்கு வந்திருக்கு. 11 வந்திருக்கு, 9 வந்திருக்கு, அடுத்த நாள் 5 வந்திருக்கு, அடுத்த நாள் 6 வந்திருக்கு, அடுத்த நாள் 5 வந்திருக்கு. இந்த மெத்தேடை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பாஸ் ஆகுது. எல்லாருமே பயன்படுத்திக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை இது வரைக்கும் வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.